ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தினுடைய போதனைகளிலே அடுக்கடுக்கான பல விஷயங்களை சாலமோன் கையாள்வதை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள். இன்றைக்கு 23 முதல் 25 அதிகாரங்களில் செல்வம், வறுமை, இந்த ரெண்டு விஷயங்களையும் அவர் எவ்வாறு கையாள்கிறார் என்கிறதான விஷயத்தை நாம் கவனிக்கப் போகிறோம். பணம் அல்லது செல்வம், அதை பற்றி நீதிமொழி மிக தவறாக போதிப்பதாக சிலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது புத்திசாலிகள் பணக்காரர்கள் ஆகிறார்கள், ஞானிகள் எப்பொழுதும் பணக்காரர்கள் ஆகிறார்கள் என்றும், மக்களின் முட்டாள்தனமே வறுமைக்கு காரணம் என்றும் சாலமோன் சொல்வது போல ஒரு தோற்றத்தை நீங்கள் அங்கே கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக, சோம்பேறி, அதாவது அவனுடைய கைகள் வறுமை உருவாக்குகின்றன, ஆனால் சுறுசுறுப்பான கைகள் செல்வத்தை கொண்டு வருகின்றன என்று சாலமோன் சொல்வதை நாம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இங்கே கவனித்தீர்கள் என்று சொன்னால், செல்வமும் மரியாதையும் நிலையான செல்வமும் செழிப்பும் உள்ளன என்று ஞானம் உறுதியளிக்கின்றன என்பதை நீங்கள் கவனிக்கலாம். அதை நீதிமொழிகள் 8:18 வாசிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஆகவே நான் முன்பே சொன்னது போல, நீதிமொழிகள் எப்பொழுதுமே வாக்கு தத்தங்கள் அல்ல. புத்திசாலிகள் பணக்காரர்களாகவும் முட்டாள்கள் ஏழைகளாகவும் மாறுகிறார்கள் என்பது பெரும்பாலும் அது உண்மைதான் என்றாலும் அது சில சமயங்களில் அது உண்மையாவதில்லை. நீதிமொழிகள் 13:23 வாசியுங்கள். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களா? வறுமை என்பது எப்போதும் ஒருவரால் தேர்ந்தெடுக்கப்படுவது அல்ல, ஆனால் செல்வந்தர்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பெரும்பாலும் அந்த ஸ்ட்ரக்சர்ல, அமைப்பில் உள்ள ஓட்டைகளை அவர்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக குறுக்கு வழிகளில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று மக்களின் தவறான ஒரு விஷயம் என்பதை சாலமோன் இங்கே புரிந்து கொள்கிறார். செல்வங்கள் விரைவில் மறைந்துவிடும் என்று அறிந்தாலும் முட்டாள்கள் இன்னும் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்பதையே விரும்புகிறார்கள் என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11:18 வாசியுங்கள். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். நீதிமொழிகளில் உள்ள செல்வம் மற்றும் வறுமை, இதை பற்றிய புரிந்து கொள்ளுதலை நீங்கள் கவனிக்கும் பொழுது அது மிகவும் நுணுக்கமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்தில் கடினமான ஞானமான வேலையை தாராளமாக ஈடு செய்யும் லட்சியத்தையும் அது என்ன செய்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் ஞானம் ஆதரிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் அல்லது செல்வம், இதை பற்றி நீதிமொழிகள் சொல்லும் மிக மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதனே அதை எவ்வளவு வந்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான், அதை வைத்து திருப்திப்படுத்தவே அவனை முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய செல்வம் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அதற்கு ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், டிமானிட்டைசேஷன் வந்தது உங்களுக்கு தெரியும். பணம் மதிப்பை இழந்தது. அடுத்தது பணவீக்கம். இப்படிப்பட்ட காரியங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே பணம் என்பது ஒரு தனித்துவமான ஒரு சுமையை அது சுமந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை தவிர இம்மூவபிள் அசட்ஸ் என்று சொல்லும் பொழுது அதற்கும் அச்சுறுத்தல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது இயற்கை பேரழிவுகள், அது மட்டும் கிடையாது, ஷேர் மார்க்கெட்டு டவுனில் போகிறது, அல்லது ஒரு யுத்தம் வந்தால் பொருளாதாரத்தினுடைய நிலைமை எவ்வளவு கஷ்டத்திற்குள்ளாகிறது. இப்படி பல விஷயங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், பணம் என்று சொல்லுகிற விஷயம் எப்பொழுதுமே அச்சுறுத்தலுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, பணம் நம்மை காப்பாற்றாது என்பதை ஞானி தெளிவாக நமக்கு சொல்ல வருகிறார். பணம் என்றைக்கும் நிலையானதும் அல்ல, அது ஒரு பெரிய நிறைவை தான் நமக்கு கொடுக்காது. ஆகையினாலே செல்வத்தை பெற நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால்,
நாமே முயற்சி செய்து அதை பெறக்கூடிய விஷயத்தில் நாம் கவனத்தை செலுத்துகிற அந்த விஷயத்தை மட்டும் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நம்மை சோர்வடைய செய்து விடுகிறது. அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை சாலமோன் நமக்கு உணர்த்துகிறார். 23ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 வசனங்களை வாசியுங்கள். ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல் சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். சாலமோனுடைய அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்களா? எதற்காக பிரயாசப்படக்கூடாது, எதை சார்ந்து இருக்கக்கூடாது, அடுத்தது அவைகள் எவ்வாறு மாயமாய் மறைந்துவிடும் என்கிறதான காரியத்தை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகூர் என்கிறதான இந்த ஞானி தனக்கு வறுமையும் வேண்டாம் செல்வமும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரிடம் சொல்லுகிறார். அதிகப்படியான செல்வம் மற்றும் அதிகமான வறுமை இரண்டும் ஆபத்தானவை என்பதை ஆகூர் உணர்ந்திருந்தார். செல்வம் கடவுளை நமக்கு மறைக்கிறது, அது மட்டுமல்ல கடவுளை மறப்பதற்கு அது எளிமையாக நமக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயத்தில் வறுமை என்று சொல்லும் பொழுது அவரை நமக்கு அது ஒரு பெரிய இழிவை தேடி தருவதிலே அது முக்கிய பங்கு வகிக்கிறது. அது எளிதாக அது நம்மை வந்து அடைகிறது. ஆகியனால பணத்தை பற்றி அல்லது செல்வத்தை பற்றி நீதிமொழிகள் சொல்லும் எல்லாவற்றையும் சுருக்கமாக நாம் சொல்லுவதற்கு ஒரு பயனுள்ள வழி இதுதான். ஞானமுள்ளவர்கள் பணத்தை தேடுகிறதில்லை, புத்திசாலிகள் ஞானத்தை தேடுகிறார்கள். இது சாலமோனின் கதை. இது சாலமோனுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம். சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் செல்வத்தை கேட்காமல் எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டான். இது தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், எதை நாம் நாட வேண்டும், எதை நாம் தேட வேண்டும். ஞானத்துக்கான சாலமோனின் வேண்டுகோளுக்கு கர்த்தர் அற்புதமாக பதிலளிக்கிறார். சாலமோன் கேட்டதையும் கொடுக்கிறார். அவர் கேட்காத செல்வம் மற்றும் அதிகாரம் என்கிறதான அந்த வெகுமதிகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இவைகள் உங்களுக்கு அங்கே புரிய வரும். பணத்துக்கு பொருந்தும் நீதிமொழிகளின் முழு போதனையும் இதுதான். ஞானத்தை பெறு, கடவுள் உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஞானத்தை தழுவிக்கொள்ளுங்கள், அந்த ஞானம் உங்களை கனப்படுத்தும். ஆகினால அந்த ஞானம் யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசுவே இந்த ஞானம். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவாகிய ஞானம் நம்மை உயர்த்தும். இயேசுவாகிய ஞானத்தை நாம் தழுவிக்கொள்வோம் என்று சொன்னால் அது அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகினால ஆண்டவர் அளிக்கும் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே நாம் அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்திலே இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு எல்லாவற்றையும் விட்டு கீழே இறங்கி வந்தார். அவருடைய ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் ஸ்தாபிப்பதற்காக இறங்கி வந்தார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்காளிகளாக மாறும் பொழுது அவருடைய செல்வத்திலே நாம் பங்காளிகளாக மாறுகிறோம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னிடத்துல போதுமான அளவிற்கு பணம் இல்லை, போதுமான அளவிற்கு எனக்கு உணவு இல்லை என்று உணரலாம். ஆனால் இயேசு என்கிற இயேசுவாகிய ஞானத்தை, ஞானம் என்பது இயேசுதான், இயேசுவாகிய ஞானத்தை நாம் நம்பும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம். ஞானிகளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிற தேவனை நாம் ஒவ்வொருவரும் அடையாளம் காண வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இயேசுவை யார் என்று குறிப்பிடுவதை நீங்கள் வாசிக்கலாம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். தேவனால் நமக்கு ஞானமாக மாறின நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஞானத்தை நமக்கு தந்தருளுவதன் மூலமாக நமக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களிலும் வெற்றியும் ஜெயத்தையும் கட்டளிடுவாராக என்கிறதான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களோடு நிறைவு செய்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான காலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனாகிய நீர் உம்முடைய குமாரனை எங்களுக்கு ஞானமாக தந்தருளினீர். நாங்கள் ஞானத்தை தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசுவை தேட வேண்டும். நாங்கள் ஞானத்தை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசுவை தழுவிக்கொள்ள வேண்டும்.
இயேசுவை நாங்கள் ஞானமாக தேர்ந்தெடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அதை தழுவிக்கொள்ளும் பொழுது எங்களை உயர்த்துகிறவர், எங்களை கனப்படுத்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இயேசுவாகிய ஞானத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுக்குள் வாரும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.